நமச்சிவாயம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் ரெண்டு விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். விருச்சக ராசி சார், விருச்சக ராசிக்கு சனி பகவான் வக்ரம், நிறைய காரிய தடைகள் எல்லாம் கைகூடி வந்த மாதிரி இருக்கும், அப்படி கிட்ட வந்துட்டா மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், நடந்துட்டா மாதிரி இருக்கும். 99.99% இருக்கும், 0.01% நின்று போயிடும் ஒர்க்கு. அந்த 0.01 வந்தா தான் இது 100ஆ மாறும்.
இல்லைன்னா 99.99 நிற்கும், கம்ப்ளீட் ஆகாது. அப்போ அதை போல விருச்சக ராசி என்பர்களே புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் அல்லது புதிய பிரான்ச்சா இருக்கலாம், பிரான்ச்சஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் நீங்க எடுத்திருக்கலாம், வளர்ச்சிக்கானதாக இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அது லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை லைஃப் ரிலேட்டடாக இருக்கலாம், புதிய அந்த தொடர்புகள் ஏற்பட்டு இருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நிறைய கால தாமதங்கள், நிறைய விஷயங்கள் தள்ளி போய்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் தடைகள் ஏற்படுகிறது. என்ன சாமி ஜான் ஏர்னா முழசறுக்குது, நான் இந்த மாதம் 14ஆம் தேதி ஒரு ஓப்பனிங் வச்சிருந்தேன் சாமி, தள்ளி போகுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விருச்சக ராசி என்பது ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கரில் சென்டரில் ஒரு பெரிய ஷெட்டு. நாம தான் அந்த வாஸ்து பூஜை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாஸ்து பூஜைக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ ஓப்பனிங் டேட் குறித்து தரோம் தள்ளி போகுது, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊர் கவர்னர் சிஎம்லாம் கூட டேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் இவங்களால திறக்க முடியல, பையர் வரமாட்டேங்கிறாங்க, இல்லை வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இவங்க எம்டி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து போயிடுது. அப்போ விருச்சக ராசி என்பர்களே தொழில் தடைகள், தொழில்னு இல்லைங்க, தொழிலாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தடைகள் ஏற்படுகிறது. இந்த தடைகளை எப்படி உடைப்பது? இதுக்கு இந்த சனி வக்ரம் உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டா கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, தடைகள் விலகும். என்னால் முடியல சாமி, நான் அவ்வளோ முயற்சி எடுத்தேன், ஒரு இடம் வாங்கினேன், ஒரு இடத்துக்கான அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பாதி காசு கட்டிட்டேன், மீதி காசு கட்ட முடியல, நம்மளுக்கு சண்டை வந்துடுச்சு, மன வருத்தம் வந்துடுச்சு, இல்லை பைசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, காசை திருப்பி கொடுத்துட்டாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, தொழில் ஏமாற்றங்களாக இருக்கலாம், வேலை ஏமாற்றங்களாக இருக்கலாம். நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்ச சாமி அந்த கம்பெனியில, என்ன இப்படி சீட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு என்னை இப்படி செஞ்சுட்டாங்க. 20 வருஷம் வேலை செஞ்சேன், 30 வருஷம் வேலை செஞ்சேன், அப்படிலாம் ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு யாரோ ஒருத்தர் புதுசா வந்திருப்பாங்க, அவங்க பேச்சை கேட்டுட்டு உங்களை மேல ஒரு பழி போட்டு உங்களை வந்து ஒரு வம்பு வழக்கு வரலாம் உள்ள தள்ளுற அளவுக்கு, உங்க மேல ஒரு கேஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்போ இத்தனை நாளா 20 வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன ஆகுது? அந்த மாதிரியான மன வருத்தங்கள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள். அவன் உங்களுக்கு எதிரி கிடையாதுங்க, அது வந்து கிரகம், அது பாம்பு. இது யாருன்னே தெரியல சாமி, எங்கிருந்து வந்தான்னு தெரியல, என் உயிரை வாங்கலாம். அந்த ஒரு ஆள் தான் சாமி என் உயிரை வாங்குறாரு. அப்ப எதிரிகளுடைய தொந்தரவுகள், சில விஷயங்கள்லாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு மர்மமா இருக்கும். செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இடதோஷங்கள், பூமி சரியில்லாம இருக்கிறது, ராசி இல்லாம இருக்கிறது, இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதருமை விருச்சக ராசி அன்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக, மெயினா டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஏன்னா இப்போ சமீபமாக நம்மக்கிட்ட நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் மெடிக்கல் காலேஜ், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோம். அப்போ அதை போல மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, அப்போ கம்பெனிஸு, அப்போ எந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், அப்போ சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம்,
தொழில் துறையாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம். அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது விருச்சக ராசி என்பவர்களே உள்நாடு வெளிநாடு நீங்க எங்க வேலை செய்யறவங்களாக இருக்கலாம், இந்த சனி பகவானுடைய வக்ரம் பரிகாரத்துக்கு உரியது. எப்பயுமே நான் அதுதான் சொல்லுவேன். சார், ஒரு கிரகம் நமக்கு ஒருத்தர் நல்லது செய்யறாருன்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா, ஒரு டீ குடிக்கிறீங்களா, வரலாமா, அதை கேட்கணுமா வேணாமா? அது ஒரு நாகரீகமா இல்லையா? அது சொல்லுங்க நீங்க. ஒரு கஷ்டப்படுறோம், ஒருத்தர் நமக்கு உதவி செய்யணும்னு வராரு, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சார் சொல்லுவோம்? நமக்கு சந்தோஷமாயிடும். சார், நான் உங்களை காப்பாற்றுறேன் சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார்னு ஒருத்தர் சொல்கிறார். நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? சார், உங்களுக்கு டீ சாப்பிடலாமா, வரீங்களா, போயிட்டு வரலாமா, இல்லை இங்கே எட்டு சொல்லவா? அதெல்லாம் நம்ம நாகரீகம். அப்போ விருச்சக ராசி என்பர்களே, சனி பகவான் பரிகாரத்துக்கு உரியவர். வழிபாடுகள் கை கொடுக்கும். ஒரு சில ஆலயங்கள் அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த மண்ணை மிதிச்சாலே உங்களுக்கு நல்லதுதான். ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட். சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். எந்த சிவாலயம் என்பது ஜாதகம் பேசும். விருச்சக ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம் விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டம், நல்லதே நடக்கும். இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அதே மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள். ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள். அதே போல நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.